Hi students, welcome to Varandari YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா RRB group D so real OG revision அதுல வந்து பாத்தீங்கன்னா day 2. So இந்த day 2ல என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா simplification, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா analogy, அப்புறமா coding decoding. இது நம்மளோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. So as per plan உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி day 1 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு day 2. So இந்த மூணு டாபிக்குமே நீங்க படிச்சிட்டு வந்திருப்பீங்க, நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. So இந்த மூணு டாபிக்ல இருந்தும் ஒரு டாபிக்ல இருந்து 5 क्वेश्चन வழக்கம் போல ஒரு 15 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம் ரைட்டா. சோ உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செஷன் தான். சோ குரூப் டி எழுத போற எல்லாரும் மறக்காம நம்ம போற எல்லா வீடியோஸையும் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சோ செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ்எஸ்சிக்கான ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. ஓகேவா, எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. அதுக்கான பிளான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சேம் டைம் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் பேட்ச் எது வேணாலும் கன்சர்ன் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இருக்கலாம். சோ முதல் கேள்வி சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? 5.52 minus 2.3 square plus 0.8 cube into 0.12 divided by 0.4 power 4 minus 3.14 இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த 5.52 அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து 2.3 ஸ்கொயர் பண்ணா 5.29, so minus 5.29. அப்புறமா இங்க வந்து ஒரு minus 3.14 அப்படின்னு இருக்கு கரெக்டா. இதுக்கு நடுவுல ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை பண்ணிடுவோம். அந்த வேலை என்ன அப்படின்னா 0.8 cube. 0.8 cube-னா 0.8 into 0.8 into 0.8 into 0.12 இருக்கு. so divided by 0.4 power 4ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப 0.4 into 0.4 into 0.4 into 0.4 ரைட்டா. 0.4 ஆல் அடிச்சா இது 2 டைம்ஸ் போயிடும், இது 2 டைம்ஸ் போயிடும், இது 2 டைம்ஸ் போயிடும் கரெக்டா. சோ இத 4 ன்னு கன்சிடர் பண்ணோம்னா இத 20 ன்னு கன்சிடர் பண்ணனும். அப்ப 4 ஆல் அடிச்சா 5 ன்னு ஆயிடும். அப்போ 2 into 0.12 என்ன வந்திருக்கும்? 2.4 கரெக்டா. சோ 12 into 2 24. ஓகே, 0.24 தான் வந்திருக்கும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 0.24, இது 5 2s are 10. அப்ப மல்டிபிள் பண்ணா எனக்கு எக்ஸாக்ட்டா 2.4 வந்திருக்கும். அப்ப இதோட ஹோல் வேல்யூ plus 2.40 ரைட். இங்க minus 3.14 இருக்கு. இப்போ இத சால்வ் பண்ணா அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இத மைனஸ் பண்ணா என்ன வந்திருக்கும்? 0.23 வந்திருக்கும் plus 2.40. இரண்டையும் ஆட் பண்ணா 2.63 வந்திருக்கும். அப்ப 2.63 minus 3.14 மைனஸ் பண்ணா என்ன வந்திருக்கும்? 9. ஓகேவா, சரி 9 வராது, 1 5 0.51 minus. so minus 0.51 is the answer. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ minus 0.51. ஓகேவா, நார்மலான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन தான், கொஞ்சம் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, சோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது மாதிரி கேள்விகள் வந்தா நீங்க போட்டுறணும். ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. x plus y plus z equal to 11, xy plus yz plus zx 42. அப்ப x square plus y square plus z square என்னன்னு கேக்குறாங்க ரைட். சோ இத பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. என்னது? x plus y plus z the whole square is equal to x square plus y square plus z square plus 2 into xy plus yz plus zx. இதான் ஃபார்முலா. x plus y plus z 11 இருக்கு. அப்ப 11 ஸ்கொயர்னா 121 வந்திருக்கும். இதோட வேல்யூ தெரியாது, அதான் கேக்குறாங்க. மொத்தமாவே x ன்னு வச்சுக்குவோம். plus 2 into xy plus yz plus zx 42 இருக்கு into 42 ரைட்டா. இப்போ 2 into 42 84. அப்போ x equal to 121 minus 84 ன்னு வந்திருக்கும். மைனஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 37. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 37. ஓகேவா, ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் क्वेश्चन. கொடுத்திருக்க வேல்யூஸை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஆனா இந்த क्वेश्चனை போடுறதுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். தேர்ட் क्वेश्चन. 9.8 into 9.8 minus 5.8 into 5.8 divided by 2 into 7.8. ஓகே, so 9.8 நான் ஏன்னு வச்சுக்கிறேன், 5.8 b ன்னு வச்சுக்கிறேன். இங்கே 9.8 தானே இருக்கு. அப்ப a into a னா a ஸ்கொயர், b into b னா b ஸ்கொயர், a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? a plus b into a minus b கரெக்ட்டா. அப்ப a plus bங்கிறப்ப 9.8 plus 5.8, a minus bன்றப்ப 9.8 minus 5.8. கீழ 2 into 7.8 இருக்கு. என்ன வந்திருக்கும்? 15.6 ன்னு வந்திருக்கும். இப்போ என்னன்னா இத ஆட் பண்ணாலும் 15.6 தான். சோ அப்படியே கேன்சல் ஆயிடும். ஓகே, மைனஸ் பண்ணா 4 is the answer.
Third question answer, third option. Option C4 is the answer. Okay. Fourth question, 469, 144, 469, 144, 469, 144. Okay. அப்போ 469 ஏனும் 144 பீனும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஏனும் இதை மீனும் வச்சுக்கிட்டீங்கன்னா a plus b the whole square. ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2ab minus a minus b the whole square. ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab divided by 2ab. ஓகே, 2ab. இப்போ இந்த மைனஸ் உள்ள போறப்ப எல்லாத்தோட சைனுமே மாறும். மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு ஆயிடும். கரெக்டா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல், 2ab 2ab 4ab அப்படின்னு மாறும். கீழே ஒரு 2ab இருக்கு. ab கேன்சல் ஆயிரும். 2 ஆல் அடிச்சா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். So answer is option D 2. அவ்வளவுதான். 2 is the answer. Okay. ஸோ இது மாதிரி கேள்விகள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கத்துக்கோங்க, என்னென்னலாம் பண்றோம்னு கத்துக்கோங்க. எக்ஸாம்ல வந்தா அடிச்சு பறக்க விட்டுறலாம். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன்ல லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? 5 into root 12 plus 6 into root 27 minus 4 into root 75 plus root of 192. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா 5 அப்படியே வச்சுக்கோ. root 12ல 4 into 3 மாத்திக்கிறேன். root of 4 into 3 ஒன்று தானே, 4 3 12 தானே, plus 6 into root of 9 into 3 மாத்திக்கிறேன் 27. அடுத்து மைனஸா? ஓகே, மைனஸ் 4 25 into 3 மாத்திக்கிறேன் பிளஸ் 192 64 into 3 எழுதுவோம். ஓகேவா? 64 3 மல்டிபிள் பண்ணி பாருங்க, 192 தான் வந்துடும். இப்போ ரூட்டுக்கு 4க்கு ரூட் எடுத்தா 2 ஆயிரும். அப்போ 5 2s are 10, 10 root 3 அப்படின்னு வந்திருக்கும். பிளஸ் 9க்கு ரூட் எடுத்தா 3 ஆயிரும், 6 is 18, 18 root 3 அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் 25 ரூட் எடுத்தா 5 ஆகும், 4 5s are 20 root 3 வந்திருக்கும். பிளஸ் 64 ரூட் எடுத்தா 8 ஆயிரும், 8 root 3. ஓகேவா? ஆட் பண்ணீங்கன்னா 28, 20ல மைனஸ் ஆனா 8, திரும்ப 8 plus 8 16 root 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 16 root 3. அப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன், ஆப்ஷன் டி, 16 root 3 இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்து அனாலஜி ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஸோ டக்கு சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. 676ங்கிறது 26ஓட ஸ்கொயரு, 841ங்கிறது 29ஓட ஸ்கொயரு, 324ங்கிறது 18ஓட ஸ்கொயரு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்னு கண்டுபிடிக்கணும். பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளஸ் 3னா 21, 21 ஸ்கொயர் பண்ணா 441. அப்போ 6த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 441. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 68 130. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 315 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 68ங்கிறது 4 கியூப் பிளஸ் 4. ஏன்னா 4 கியூப்ங்கிறது 64, அதோட 4 ஆட் பண்ணா 68 வந்துடும். 130ங்கிறது 5 கியூப் பிளஸ் 5. 5 கியூப்ங்கிறது 125, 5 ஆட் பண்ணா 130 ஆயிடும். இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. இது வந்து 7 கியூப் பிளஸ் 7. 7 கியூப்ங்கிறது 340, அது 343, அதோட 7 ஆட் பண்ணா 350. 4 5 7. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 6 கியூப் பிளஸ் 6 வந்திருக்கும். 6 கியூப்ங்கிறது 216, அதோட 6 ஆட் பண்ணீங்கன்னா 222. அப்ப 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 222. தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க 1 1 25. 1 1னா 25னா 25 தான் வந்திருக்கணும். 25 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப வேற என்னவா இருக்கும்? இது 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இதை 1 கியூப்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க எனக்கு 5 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 5 கியூப் போட்டீங்கன்னா 125 ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். நான் சொல்ற லாஜிக்கா நோட் பண்ணிட்டே வாங்க. புது புது லாஜிக்கா இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்தா அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். 15 65 24 அடுத்து என்ன? நல்ல கொஸ்டின். 15ங்கிறது 4 ஸ்கொயர் மைனஸ் 1 பா. 65ங்கிறது 4 கியூப் பிளஸ் 1 பா. 24ன்றது 5 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப நம்ம 5 ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணணும். 5 ஸ்கொயர்ங்கிறது 25, சாரி 5 கியூப் பிளஸ் 1 பண்ணிருக்கணும். சாரி ஏன்னா 4 கியூப் தானே, அப்ப இங்க 5 கியூப் தான் பண்ணிருக்கணும். 5 கியூப்ங்கிறது 125, 1 ஆட் பண்ணா 126. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 126. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஒரு இமேஜ் கொஸ்டின். ஓகேவா? இதுவும் அனாலஜி தான். ரைட்டா? அதாவது இந்த சதுரம் இப்படி மாறி இருந்தா இந்த ட்ரையாங்கிள் என்னவா மாறும்? அதான் கொஸ்டின். அப்ப இந்த சதுரத்துல என்ன பண்ணிருக்காங்க? 1 2 3 லைன்ஸ் பெரிய லைனா வரைஞ்சிருக்காங்க. இப்ப ட்ரையாங்கிள்ல 3 லைன்ஸ் வரையணும். இதுல 2 லைன்ஸ் தான் இருக்கு, இதுல நிறைய இருக்கு, இதுலயும் நிறைய இருக்கு, இதுல மட்டும் தான் 3 லைன்ஸ் இருக்கு. அப்ப சிங்கிறது தான் ஆன்சரு. அதனால ஆப்ஷன் சியை டிக் பண்ணிடக்கூடாது. சிங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து கோடிங் டிகோடிங்ல ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிடலாம்.
OT05 is related to SX07. முதல்ல நம்பரை மட்டும் பாருங்க. 05ங்கிறது 07 மாறி இருக்கு. +2 பண்ணிருக்காங்க. ஸோ OTSX இதை மட்டும் பாருங்க. ஓல இருந்து S எப்போ வரும்? PQR விட்டு S வந்துடும். Tக்கு அப்புறமா UVW விட்டு X வந்துடும். அப்போ 3 லெட்டருக்கு அடுத்த எழுத்த போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் GK09ம் K11 மாறி இருக்கு. அப்ப BG13 என்ன ஆகும்னு கேக்குறாங்க. நம்ம +2 பண்ணணும். அப்ப 15 வந்துரும். Bக்கு அப்புறமா CDE விட்டு F, Gக்கு அப்புறமா HIJ விட்டு K. அப்ப FK15 னா 11க்கான ஆன்சர் ஆப்ஷன் C, FK15. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. marks is written QEVOW, close is written GPSWI. அப்ப டிரைவ் வந்து எப்படி எழுதுவாங்கன்றது क्वेश्चन. இப்ப M வந்து Q ஆ மாறி இருக்கு. கரெக்ட்டா? M க்கு அப்புறமா NOP விட்டு Q, A க்கு அப்புறமா BCD விட்டு E. ஒரு எழுத்துமே 3 எழுத்து விட்டு தான் வந்திருக்கும். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப டிரைவ்ங்கிறது என்னவா இருக்கும்? D க்கு அப்புறமா EFG விட்டு H. Hல யார் ஆரம்பிக்கிறா? லிட்டரலி எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். R க்கு அப்புறமா STU விட்டு V, I க்கு அப்புறமா JKL விட்டு M, B க்கு அப்புறமா WXY விட்டு Z, E க்கு அப்புறமா FGH விட்டு I. அப்ப HVM ZI, HVM ZIங்கிறப்ப நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் D, 4th ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கேபிள வந்து 6587 னோ பார்க்லெட்ட வந்துட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ELRAPங்கிறது என்னவா இருக்குன்றது क्वेश्चन. क्वेश्चनல இருந்தே எடுங்க. ஈன்றது இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஹேஷ்ங்கற கோட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஹேஷ்ல ஆரம்பிங்க. Lங்கிறது இங்க 4th இருக்கு. அப்ப 4th இருக்கிறது 7. R வந்து இங்க 3rd இருக்கு. அப்ப 9. ஏன்றது செகண்டா இருக்கு கேபிள்ல, பார்க்லெட்லயும் செகண்டா தான் இருக்கு 5. Pன்றது பார்க்லெட்ல ஃபர்ஸ்டா இருக்கு. அப்ப 8. அப்ப ஹேஷ் 7958. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3rd ஆப்ஷன், ஆப்ஷன் C. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சோ அதே மாதிரி நம்பர்ஸ் முதல்ல பார்க்கலாம். 23ங்கிறது 18 மாறி இருக்கு. -5 பண்ணிருக்காங்க. 41ங்கிறது 36 ஆயிருக்கு. -5 பண்ணிருக்காங்க. அப்ப நம்பரை -5 பண்ணணும். அப்ப 18 -5 பண்ணா 13. ஓகே, அடுத்து லெட்டரை பாருங்க. B வந்து G ஆ மாறி இருக்கு. ரைட்டா? B க்கு அப்புறமா CDEF விட்டு G, U க்கு அப்புறமா BWXY விட்டு Z, G க்கு அப்புறமா HIJK விட்டு L. அப்ப 4 எழுத்து விட்டு அடுத்த போட்டிருக்காங்க. அப்ப G க்கு அப்புறமா HIJK விட்டு L. ஓகே, U க்கு அப்புறமா BWXY விட்டு Z, N க்கு அப்புறமா OPQR விட்டு S. அப்ப LZ13S, LZ13Sங்கும் போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகே, சோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் क्वेश्चन. ACE35 னும் AGED91 னு சொன்னா கேர் வந்து என்னவா ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏன்றது ஃபர்ஸ்ட், Cங்கிறது 3rd, Eன்றது 5th. லெட்டர்ஸ் வைஸ் நம்பர் சொல்றேன். கரெக்ட்டா? இதுல 1 ஸ்கொயர் 1 பா, 3 ஸ்கொயர் 9 பா, 5 ஸ்கொயர் 25 பா. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வந்திருக்கும்? 35 தான் வந்திருக்கும். ஏஜ்லும் செக் பண்ணி பாருங்க. ஏங்கிறது 1, 1 ஸ்கொயர் 1. Gங்கிறது 7, 7 ஸ்கொயர் 49. Eங்கிறது 5, 5 ஸ்கொயர் 25. Dன்றது 4, 4 ஸ்கொயர் 16. ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதே 91 வந்திருக்கும். அப்ப கேருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். Cங்கிறது 3 ஸ்கொயர் 9, Aங்கிறது 1, 1 ஸ்கொயர் 1, Rன்றது வந்துட்டு 18, so 18 ஸ்கொயர் 324, Eன்றது 5, 5 ஸ்கொயர் 25. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருதோ அதான் ஆன்சர். 10, 334, அப்பனா 359 வந்திருக்கும். இருக்கா? இருக்கு. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஓகேவா? சோ RRB குரூப் டி ரியல் OG ரிவிஷன்ல டே 2 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ டே 3 நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த 3 டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்ச கையோட இந்த 3 டாபிக் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்துருங்க. இந்த 3 டாபிக்ல இருந்து அகைன் 5 क्वेश्चन பார்க்க போறோம். ரைட்டா? சோ நீங்க செக் பண்ணிக்கலாம் படிச்சிட்டோமா இல்லையான்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு 3 டாபிக் நான் அடுத்த நாள் என்ன பார்க்க போறோம்ங்கறத அடுத்து சொல்லிட்டே வரேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.